என் பேர் சங்கரபாண்டி. எனக்கு திருநெல்வேலி மாவட்டம். சின்னம்மாவை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தோம், பார்த்துட்டோம். சின்னம்மா மீண்டும் வரணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டிருக்கோம். மறுபடியும் அம்மா ஆட்சியே சின்னம்மா கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். எங்களுக்கு நாங்கள் சின்னம்மாவுக்காண்டி தான் ஏற்கனவே கட்சியில் இருந்திருந்தோம். ஆமாம், தென் மாவட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே சின்னம்மாவுக்காண்டி தான் அதிமுகவிலே இருந்திருந்தோம். சின்னம்மா இல்லாத அதிமுகவை எங்களால் நினைச்சே பார்க்க முடியல. மீண்டும் சின்னம்மா அம்மாவோட ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டிருக்கோம். எங்களோட ஆதரவு எப்பவுமே தென் மாவட்டங்கள் எப்பவுமே சின்னம்மாவுக்கு தான். சின்னம்மா வாழ்க, சின்னம்மா வாழ்க, சின்னம்மா வாழ்க. என் பேர் ராஜேந்திரன். விருதுநகர் மாவட்டம், வெம்பக்கோட்டை ஒன்றியம், சாத்தூர் தொகுதி. நான் ஏற்கனவே அதிமுகவில் ஒன்றிய செயலாளர் இருந்தேன் 2005 வரைக்கும். அதுக்கப்புறம் நான் அமமுகவில் ஒன்றிய செயலாளர் இருந்தேன். அதுக்கப்புறம் பிரச்சனைகளாக எடுத்துட்டாங்க. நான் அம்மா பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு என்னை காலி பண்ணிட்டாங்க. அதனால் நான் அப்படியே இருந்துட்டேன். சரி, அம்மா என்னைக்கு வருவாங்களோ அன்னைக்கு நம்ம அவங்க அம்மாவுக்கு பின்னாடி இருந்து நம்ம வேலை செய்வோம்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே இருந்தேன். இப்போ அம்மா வழியில் இங்கே பார்க்க வந்ததுனால நான் நேரடியாக பார்த்து அம்மா பின்னாடி நின்று அம்மாவுக்காக கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணுறது தயாராக இருக்கணும். என் பேர் செல்வசுந்தரம். நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் உள்ளவர். நான் 2002 அதிமுகவில் பயணிச்சுக்கிட்டு வர்றேன். ஆனால் எனக்கு இடையில இப்போ சில காழ்ப்புணர்ச்சினால எனக்கு அந்த ஏடிஎம்கே பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ தற்போது காங்கிரஸில் 1 வருஷ காலமாக வட்டச் செயலாளராக பதவி வச்சேன். இப்போ சின்னம்மா இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மாவை பார்க்குறக்காண்டி, அம்மாவோடு சேர்ந்து பயணிக்கிறக்காண்டி நான் வந்திருக்கேன். என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அம்மாவை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த தடவை நல்ல முறையில் செயல்பட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம். அம்மாவுக்கு பக்கபலமாக இருப்போம். அம்மாவுடைய தீவிர விசுவாசிங்கிறத காட்டிலும் நான் ஒரு தீவிர வெறிங்கிறதே சொல்லலாம். அம்மா மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான, சிறு வயதிலிருந்தே சின்னம்மா மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு பாசமும் அன்பும் அம்மா மேலே எனக்கு என்னைக்கும் உண்டு. அதனால் அம்மாவுடைய வழி நல்லா மேலே மேலே போகிற மாதிரி நாங்கள் செயல்பட்டு திறன்பட செயல்படுவோங்கிறது என்னுடைய வாக்குறுதியாக நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். என் பேர் திலேஸ்வரன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வழிவிட்டு முருகனை கும்புறவுங்க, நமச்சிவாய் எந்த நேரம் சொல்கிறவுங்க. உங்களுக்கு அந்த வழிவிடு முருகன், அந்த நமச்சிவாய் எல்லாமே இன்னைக்கு அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதியான ஆள் அம்மா தான். வேற எந்த வேட்பாளரும் யாருக்குமே இந்த தகுதி கிடையாது. சின்னம்மா தான் வருங்கால முதலமைச்சர். என்னைய பொறுத்தவரைக்கும் நான் திலேஸ்வரன், நான் சாமியை சுமந்துக்கு சொல்கிறேன். அம்மாவுக்கு ஈடு எவனுமே கிடையாது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா தான் இன்னைக்கு முதலமைச்சர். எடப்பாடியோ எந்த பாடிக்கும் இங்கே வேலை இல்லை. எல்லாம் அம்மா சொன்னாதான் எல்லாமே நடக்கும். அரோகர முருகா, வழிவிடு முருகன், நமச்சிவாயவே.